வணக்கம் நேர்களே. ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று சனிக்கிழமை 2017 ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி. இன்று இலங்கையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள அனைத்து பத்திரிகைகளுமே கடந்த 2 தினங்களாக நாட்டில் தொடர்ந்து வருகின்ற கனமழை, அதேபோன்று நாட்டின் தென்பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, அதனால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் போன்ற பேர் அவலங்களை அடிப்படையாக கொண்டு தமது முக்கிய செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், கடந்த 30 ஆண்டுகளாக, கடந்த என்பதை விட இந்த நாட்டிலே இடம்பெற்ற 30 ஆண்டு யுத்தம் பல்வேறு அழிவுகளை ஏற்படுத்தி இருந்தது. பல்வேறு உயிரிழப்புகள், பல்லாயிரக்கணக்கான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. அந்த உள்நாட்டு போர் 2009ஆம் ஆண்டு நிறைவடைந்த பொழுது மக்கள் சந்தோஷமடைந்தார்கள். ஏனென்று சொன்னால், இந்த நாட்டிலே அதுவரை நடந்து வந்த உயிரிழப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டிருக்கின்றது என்று. அந்த போரினால் வெற்றி பெற்ற தரப்பாக இருந்தாலும் சரி, போரினால் தங்களுடைய இலட்சியத்தை அடைய முடியாமல் தங்களுடைய ஆயுதங்களை மௌனித்த தரப்பாக இருந்தாலும் சரி, அந்த யுத்தத்தினால் ஏற்பட்ட அழிவுகள் இனிமேல் ஏற்படாது, அந்த யுத்தம் தேவையற்ற அழிவுகளை இந்த நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற வகையிலே மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அதனை தொடர்ந்து வந்த காலப்பகுதியிலே ஏற்பட்டுகின்ற இழப்புக்கள், உயிரிழப்புகள், இந்த நாட்டிற்கு மனித இழப்பு என்பது ஒரு தலைவி எழுத்தாக அமைந்து விட்டதோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் தென்னிலங்கையிலே ஏற்படுகின்ற இயற்கை அனர்த்தங்கள், மண் சரிவுகள், வெள்ளப்பெருக்குகள், குப்பை மேடு சரிவுகள், கட்டிட இடிபாடுகள் என்று தொடர்ச்சியாக அவ்வப்போது மனித உயிரிழப்புகள், சொத்தழிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதே போன்றுதான் மறுபுறத்திலே வடக்கு கிழக்கு பகுதியிலே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலான வீதி விபத்துக்கள், ரயில் விபத்துக்கள், தற்கொலைகள் என்று அந்த பகுதியிலும் உயிரிழப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் இந்த நாட்டிலே உயிரிழப்புகள் என்பது இந்த நாட்டினுடைய தலையெழுத்து ஒன்று அச்சப்பட வைக்கின்ற சூழலிலே தான் நேற்றைய தினம் இரத்தினபுரி, கேகாலை போன்ற, களுத்துறை போன்ற பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு போன்றவற்றினால் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான பெறுமதியான சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையிலே இன்று வெளியாகியிருக்கின்ற செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அல்லது முன்பக்க செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்துவோம். வீரகேசரியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது, தெற்கில் பேரனர்த்தம், 950 பேர் பலி, 180 பேரை காணவில்லை. களுத்துறை, இரத்தினபுரி, காளி, மாத்தறை உள்ளிட்ட 14 மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. பல்வேறு பிரதேசங்களிலும் மண் சரிவு என்று அந்த செய்தி ஒரு வீரேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் அரைப்பக்கத்துக்கு மேற்பட்ட பகுதியை ஆக்கிரமித்திருக்கின்றது. கருத்த பின்னணியிலே ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலே அந்த வீரேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே நேற்று இந்த பத்திரிகைகள் அச்சுக்கு போகின்ற பொழுது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 95, 90, 91 என இருந்த போதிலும் இன்று காலை கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி அந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 100ஐ தாண்டி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்று வீரேசரியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கின்றது. 14 மாவட்டங்களின் 89 பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட பகுதிகள் கடுமையாக பாதிப்பு, கொழும்பு ஹம்பகாவுக்கு வெள்ள அச்சுறுத்தல் என்கிறது அனர்த்த முகாமைத்துவ மத்திய அரசு என்று அந்த மழை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் அமைந்திருக்கின்றன. ஏற்கனவே இந்த 14 மாவட்டங்களிலே இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ள நிலையிலே கொழும்பு பகுதியிலே கம்பகா போன்ற பிரதேசங்களில், கம்பகா, கொலனாவ, கழனி, அதாவது கழனி ஆற்றை அண்டியுள்ள பிரதேசங்களிலே வெள்ளம், கழனியாறு பெருக்கெடுத்து வெள்ளம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு எச்சரித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவ்வாறு இந்த முன்பக்கத்திலே பெரும்பாலும் வீரேசரியினுடைய முன்பக்கத்திலே வெள்ளம் தொடர்பான செய்திகள் காணப்படுகின்றன. அதைவிட புத்த மதத்தை கண்டுகொள்ளாதிருப்பதே ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களுக்கு காரணம் என்று போலி தெய்வங்களிடம் குறைகளை கூறாமல் புத்த பெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிறார் ஞானசேரர் என்று அந்த ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. அதுவும் வெள்ளம் சம்பந்தப்பட்ட செய்தியாக அமைந்திருந்தாலும் அண்மை காலமாக அல்லது கடந்த சில தினங்களாக போலீசாரால் தேடப்பட்டு வருகின்ற
ஞானசார தேரர், அதாவது இனங்களுக்கு இடையிலான மோதலை ஊக்குவிக்கும் வகையில் கருத்து தெரிவிக்கின்றார். போலீசாரின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிக்கின்றார் இல்லை என குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு தேடப்பட்டு வருகின்ற ஞானசாரர் தான் புத்த பெருமானை வணங்குங்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதாக வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள் அமைந்திருக்கின்றன. இவைதான் இன்று வீரேஸ்வரியினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதேபோன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாகவும் வீரேஸ்வரி பத்திரிகை சொல்லப்பட்டது போன்றே 24 மணி நேரத்திற்குள் மிக பெரும் அழிவு, 5 லட்சம் பேர் வரை பாதிப்பு, 90 பேர் வரை பலி, 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று சொல்கிறது. அது அடுத்ததாக இங்கே ஏனைய செய்திகளும் வெள்ளம் சம்பந்தப்பட்ட செய்திகளாகவே அமைந்திருக்கின்றன. அதைவிட இன்னொரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. ஆசியிலிருந்து ஜனாதிபதி அவசர உத்தரவு. அதுவும் இந்த சீரற்ற காலநிலையால் நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலைகளை, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் போன்ற விடயங்களிலே உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு தற்போது ஆஸ்திரேலியாவுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அங்கிருந்து உத்தரவிட்டிருப்பதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாகி இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்தால், சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்கம் முழுவதுமாக இயற்கையின் கோரத்தாண்டவம், 90 பேர் பலி, 110 பேர் மாயம் என்று அந்த வெள்ளம் தொடர்பான செய்திகளை தாங்கியதாகவே இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்கம் வெளியாகி இருக்கின்றது. அதை தவிர 2-3 விளம்பரங்கள் அமைந்திருக்கின்றன சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில். அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகையான சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் வெள்ளம் தொடர்பான செய்திகளை தாங்கியதாகவே அமைந்திருக்கின்றது. வெள்ளம் தொடர்பான செய்திகளுக்குத்தான் முக்கியத்துவம் வழங்கி இருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இராணுவத்தினர் மீட்பு பணியில், விமானப்படையினர் மீட்பு பணியில் ஈடுபடுவதையும், அதாவது நிவாரணப் பொருட்களை விமானம் மூலம் கொண்டு சென்று சேர்ப்பதை இங்கே புகைப்படமாக வெளியிட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த இடத்தில் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இராணுவம், விமானப்படை, கடற்படையினர் போன்ற ஒரு தரப்பினர் மீது யுத்த காலத்தில் ஏற்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலே பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும், அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும், பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற வகையிலே தமிழ் மக்கள் இன்றும் இராணுவத்தினருடைய இறுதி யுத்த செயற்பாடுகள் தொடர்பிலே பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள், பல்வேறு சந்தேகங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தங்களால் இராணுவத்தினருடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று காணாமல் போனவர்களின் உறவினர்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இவ்வாறான போதிலும் இப்போது இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது, இயற்கை அனர்த்தங்களினால் மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது, அது வடக்காக இருந்தாலும் சரி, தெற்காக இருந்தாலும் சரி, கிழக்காக இருந்தாலும், இந்த இராணுவத்தினர் அந்த இடங்களுக்கு சென்று செய்கின்ற செயற்பாடுகள் உண்மையிலேயே பாராட்டத்தக்க வகையில் இருக்கின்றன. இந்த விடயத்திலே அவர்களை நாங்கள் பாராட்டித்தானாக வேண்டும். இங்கே இன மதம் மொழிபேதம் பார்க்காமல் அவர்கள் செயற்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு செயற்பாடு தான் சுனாமி காலத்திலும் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையிலே இவ்வாறான செயற்பாடுகளை நாம் பாராட்டத்தான் வேணும். ஆனால் அதற்காக கடந்த கால செயற்பாடுகளை மூடிமறைக்கும் வகையில் இவ்வாறான செயற்பாடுகள் பெரிதுபடுத்தப்படுவதையும் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது. அடுத்ததாக இங்கே வெளியாகி இருக்கின்ற ஏனைய செய்திகள் தொடர்பிலே பார்த்தால், அவையும் பெரும்பாலான செய்திகள் வெள்ளம் தொடர்பான, இயற்கை அனர்த்தம் தொடர்பான செய்திகளாகவும், அவற்றிற்கு அமைச்சர்கள், ஏனைய அரசியல் தலைவர்கள் வெளியிட்டிருக்கும் கருத்துக்கள் தொடர்பாகவும், அந்த வெள்ளம் தொடர்பாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள செய்தி தொடர்பாகவும் இங்கே, அது மட்டுமல்ல இப்போ நாடாளுமன்றம் கூட நேற்றைய தினம் விரைவாக நிறைவடைந்திருக்கின்றது என்ற செய்திகள் தான் இன்று சிலோன் டுடே பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றன. அதே போன்றுதான் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியிலும் வெள்ளம் தொடர்பான செய்திகளே முக்கியத்துவம் பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன. அந்த வகையிலே அணு எகாக் மியத்தி சியாக் அத்துருதன் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அதாவது 91 பேர் பலி, 110 பேரை காணவில்லை, 110க்கு மேற்பட்டோரை காணவில்லை, சுமார் 5 லட்சம் பேர் வரையில் பாதிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளுடைய பிரதான முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. ஏறக்குறைய அனைத்து செய்திகளுமே வெள்ளம் தொடர்பான பேர் அனர்த்தம், அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், அதனால் ஏற்பட்டிருக்கின்ற உயிரிழப்புகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கின்றன.
அடுத்ததாக இன்று வெளியாகியிருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர்களின் பார்வை தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியருடைய பார்வையாக அமைந்திருக்கின்றது இனமதவாதத்திற்கு இடமளிக்கக்கூடாது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அண்மை காலமாக பொதுபல சேனாவினுடைய நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்ற நிலையிலே முஸ்லீம் மக்களுக்கு எதிரான அடாவடித்தனங்கள், முஸ்லீம் மக்களுடைய வர்த்தக நிலையங்கள், முஸ்லீம் மக்களுடைய வணக்க ஸ்தலங்கள், அவர்களுடைய பொருளாதார மையங்கள் மீது தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுக்கும் பாணியிலான தாக்குதல்கள் பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையிலே தான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் இனமதவாதத்திற்கு இடமளிக்கக்கூடாது என்று ஒரு ஆளுந்தரப்பிற்கு ஒரு ஆலோசனை அல்லது ஒரு அறிவுறுத்தலை வழங்கும் வகையிலே இன்றைய ஆசிரியர் தினத்தை வரைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த காலங்களிலே இனவாதத்திற்கு முன்னுரிமை அளித்ததனால், இனவாதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்ய முற்பட்டதனால் இந்த நாட்டிலே ஏற்பட்ட ஒரு பாரிய யுத்தத்தையும் அதனால் இரண்டு தரப்புகளுக்கும் அல்லது மொத்த நாட்டுக்குமே ஏற்பட்ட ஒரு பாரிய வீழ்ச்சியையும் சுட்டிக்காட்டி இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் வகையில் மதவாதத்தை தூண்டுவோருக்கு அரசாங்க தரப்பு ஆதரவளிக்கக்கூடாது, அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற வகையிலே தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இன்று வெளியாகி இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கின்றது தொடரும் இயற்கையின் சீற்றம் என்ற தலைப்பிலே தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது அண்மை காலமாக நாட்டிலே நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற கனமழை, வெள்ளப்பெருக்கு என்பவற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பிலும் அவற்றை கடந்த காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுடன் ஒப்பிட்டும் அவற்றிற்கு எவ்வாறான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், மக்களுக்கு பாதிப்புகள் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு எவ்வாறான திட்டங்களை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை சுட்டிக்காட்டும் வகையிலே தொடரும் இயற்கையின் சீற்றம் என்ற தலைப்பிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியரின் தலையங்கம் அல்லது அவருடைய கருத்து அமைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாகிருக்கின்ற சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கின்றது விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தப்படும் அருட்தந்தை என்று. உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலிலே முள்ளிவாய்க்கால் தினத்திற்காக ஒரு சிற்பங்களை உருவாக்கிய அருட்தந்தை எமில்ராஜ் அவர்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அவருக்கு எதிராக தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களும் விடப்பட்டு வருகின்ற நிலையிலே அதனை வலியுறுத்தும் வகையிலே இதனை பகிரங்கப்படுத்தும் அவ்வாறான அச்சுறுத்தல்களை பகிரங்கப்படுத்தும் வகையிலே அவற்றுக்கு எதிராக ஒரு ஊடகத்தின் ஒரு ஊடகம் என்ற வகையிலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்யும் வகையிலே இன்று சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால், முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்களை தமது உறவினர்கள் நினைவு கூறுவதற்கு உதவ முயன்றமைக்காக அருட்தந்தை எமில்ராஜ் ராஜேந்திரம் போலீசாரால் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் விசாரணை கலைக்கப்பட்டு உளரீதியாக துன்புறுத்தப்படுகின்றார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே வடக்கிலே ஃபாதர் எமில்ராஜ் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார். அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் இன ரீதியான முரண்பாட்டை வலுப்படுத்துவதாகவும் இன ரீதியான கருத்துக்களை தூண்டி விடுவதாகவும் சுமத்தப்படுகின்றது. ஆனால் அவ்வாறான அல்லது அதைவிட மோசமான, அவ்வாறான என்று சொல்வதற்கில்லை, அதைவிட மோசமான என்றால் ஃபாதர் எமில்ராஜ் என்பவர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட தமது உறவினர்களை நினைவு கூறுவதற்கான உரிமையை தான் பயன்படுத்துகின்றார். அதற்கு மக்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார், தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் இங்கே இன ரீதியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஃபாதர் எமில்ராஜின் விடயத்தில் அவர் ஏனைய இனங்களையோ ஏனைய மதங்களையோ துன்புறுத்தும் வகையில் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கவில்லை. பாதிக்கப்பட்ட தான் சார்ந்த இனத்தின் நினைவு கூறல் தொடர்பிலே அவர் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அல்லது அதன் மாதிரியான தத்ரூபமான உருவங்களை செய்திருந்தார். ஆனால் இங்கே தென்னிலங்கையிலே ஏனைய இனங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அவர்களுடைய ஏனைய இனங்களின் செயற்பாடுகளை விமர்சிக்கும் வகையில் பொதுபல சேனாவினர் கடும் பிரச்சாரங்களை முன்வைத்து வருகின்றனர். அவர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதுதான் சிறுபான்மை சமூகங்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகின்றது. இந்நிலையிலே தான் சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிரதான தேசிய பத்திரிகைகளுடைய ஆசிரியர்களின் பார்வையாக அமைந்திருந்தன. அடுத்ததாக இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய
தேசிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள உலகச் செய்திகள் தொடர்பிலே பார்வையை செலுத்தினால் உலகச் செய்திகளில் முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. நேட்டோவை வலுப்படுத்த நிதி பங்களிப்பு அவசியம், டொனால்ட் ட்ரம்ப் என்று செய்தி அமைந்திருக்கின்றது. நேட்டோ அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகள் பாதுகாப்பு செலவீனத்திற்கான தமது நிதியுதவியினை வழங்க வேண்டியது அவசியம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற சந்திப்பொன்றில் நேட்டோ தலைவர்களிடம் கூறியுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் பெல்ஜியத்தின் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற நேட்டோ தலைவர்களுக்கு இடையிலான கூட்டத்திலே தான் அவர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பான விரிவான செய்திகளை நேற்றைய தினம் நீங்கள் ஆதவனுடைய இணையதளத்திலே பார்த்திருப்பீர்கள். அதான் பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று மலையக செய்திகள் தொடர்பிலே எவ்வாறான செய்தி வெளியாக இருக்கிறது என்று பார்த்தால், மலையகம் தொடர்பிலே மலையகத்தில் பேரனர்த்தம், மண் சரிவு, வெள்ளம், மக்கள் அவதி என்று நேற்றைய தினம் ரத்னபுரி மாவட்டத்திலே ஏற்பட்ட பேரனர்த்தம் தொடர்பான செய்திகளையே மலையக பக்கத்தில் உள்ள பிரதான செய்திகளாகவும் இன்று காணப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இன்று வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்திலே முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. போயஸ் தோட்ட இல்லம் எனக்கு வேண்டும், அரசுடைமையாக்க விடமாட்டேன் என்றார் தீபா என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால், போயஸ் தோட்ட இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்ற அரசு முடிவு செய்துள்ள நிலையில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அது தனக்கு சொந்தமானது என்பதனால் அதனை நினைவு இல்லமாக மாற்றவிட மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து கொண்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று தேசிய பத்திரிகைகளில் வெளியாகியிருக்கின்ற முக்கிய உலக மற்றும் மலையக இந்திய செய்திகளாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் இன்று யாழ் குடாநாட்டில் இருந்து வெளியாகியிருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோம். அந்த வகையிலே இன்று வெளியாகியிருக்கின்ற காலை கதிர், வலம்புரி, அதேபோன்று உதயன் ஆகிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்த்தால், உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் வெள்ளம் தொடர்பான செய்திகளை அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. சாவு 102, 110 பேரை காணவில்லை, தத்தளிக்கின்றது தெற்கு என்று அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அதே போன்று வலம்புரியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இந்த சீரற்ற காலநிலை தொடர்பான செய்திகள், அதே போன்று காலைக்கதிரினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் அனைத்து பத்திரிகைகளின் பிரதான முன்பக்கத்து முழு செய்திகளாகவுமே வெள்ளம் தொடர்பான செய்திகள் வந்திருப்பதையும் அது தொடர்பான மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகள் வெளியாகியிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்று பிரதான பிராந்திய பத்திரிகைகளான உதயன், காலைக்கதிர், அதே போன்று வலம்புரி ஆகிய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இன்று வெளியாகியிருக்கின்ற தேசிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், இந்த அண்மை காலமாக நாட்டிலே ஏற்பட்டு வருகின்ற இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக மூட்டை முடிச்சுகளுடன் ஓடுகின்ற நிலையில் அவற்றை பார்த்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் முதலை கண்ணீர் வடிப்பதாக இந்த கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆட்சியில் இருந்த காலத்திலே மக்களுடைய தேவைகள், மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பிலே தீர்க்க தரிசனமான நடவடிக்கைகள் எதனையும் மேற்கொள்ளாத இருந்துவிட்டு இப்பொழுது மக்கள் படுகின்ற துன்பங்களை பார்த்து முதலை கண்ணீர் வடிப்பதாக சுடரொளி பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை தம்முடைய கருத்தை வெளிப்படுத்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று தினக்குரல் பத்திரிகையில் இன்று வெளியாகியிருக்கின்ற கேலி சித்திரம் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால், ஜோன் உன் அணுவாயுதம் ஏந்திய பைத்தியக்காரன் என்று அண்மையிலே அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதனை சித்தரிக்கும் வகையில் அதன் அடிப்படையிலே இன்றைய தினக்குரலுடைய கேலி சித்திரம் வெளியாகியிருக்கின்றது. வடகொரிய அதிபர் ஜோன் உன் தனது கைகளிலே வைத்திருக்கின்ற அணு ஆயுதத்தை விட பல மடங்கு பெரிய அல்லது அதிகளவான அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் இவரை பார்த்து, ஜோன் உன்னை பார்த்து ஒரு அணு ஆயுதம் ஏந்திய பைத்தியக்காரன் என்று விமர்சிப்பது ஒரு வேடிக்கையானது அல்லது கேலிக்குரிய விடயம் என்று சித்தரிக்கும் வகையிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாகியிருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.